ஹலோ கைஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரீசெண்டான ஒரு போஸ்ட் போட்டிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஸ்டோன் சொல்லக்கூடிய ஒரு கார்ட்டூன் சீரிஸில் நிறைய கார்ட்டூன் கேரக்டர் கிராஸ் ஆக போகிறாங்க. அந்த கிராஸ் ஓவரில் பென் டென்சன் வரப்போகிறான்னு சொல்லிட்டு நிறைய ரூமர் போயிட்டு இருந்தது. நான் நிறைய தமிழ் யூடியூப் சேனல் பற்றி அதை பற்றி பேசியிருப்பாங்க. பட் எந்த பென் டென்சன் வரப்போகிறான்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருந்துச்சு. பட் அந்த ட்வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம ஒரிஜினல் சீரிஸோட பென் டென்சன் தான் வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி. நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பென் தான் வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இது நிறைய பென்டர் ஃபேன்ஸுக்கு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் இதில் ஒரு நெகட்டிவ் விஷயமும் இருக்குங்க. அது என்னன்றதை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இது சீனாலுக்கு கூட ஒரு மிகப்பெரிய கிராஸ் ஓவர்னு சொல்கிறாங்க, ஒரு பிக் கிராஸ் ஓவர்னு சொல்லுவோம். ஜூலை 20th இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இதில் நெகட்டிவ் என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, நெகட்டிவே ஒரிஜினல் பென் டென்சன் தான். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ஒரிஜினல் பென் டென்சன் கம்பேக் வர போகிறாரு, மறுபடியும் ரிட்டர்ன் ஆக போகிறாரு, இது ஒரு மிகப்பெரிய விஷயம் தானே, பென்டன் ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்து தானே சொன்னீங்கன்னா, எஸ், கிட்டத்தட்ட இது மிகப்பெரிய விருந்து தான். அதே நேரத்தில் ஒரு பயமாகவும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நம்மளோட சீரீஸ் கிடையாது. அதாவது பென்னுக்காக மேக் பண்ண சீரீஸ் கிடையாது, பென்னுக்காக தனிப்பட்ட உருவாக்கப்பட்ட சீரீஸ் இல்லைன்றதுனால இது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, பேசிக்காக எந்த சீரீஸாக இருந்தாலும் எந்த மூவியாக இருந்தாலும் அந்த படத்தோட மெயின் ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் லீட் பண்ணுவார். அவர் தான் மெயின் ஹீரோன்றதுனால அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மொக்க பண்ண நிறையவே சான்ஸ் இருக்குது. முக்கியமாக சீனில் வரக்கூடிய நிறைய கிராஸ் ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் அந்த கார்ட்டூன் சீரிஸோட மெயின் கேரக்டர் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. மற்ற கேரக்டர்ஸை பார்த்தீங்கன்னா டம்மி பண்ணிடுவாங்க. அதாவது கிராஸ் ஓவர் பண்ண மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம். இப்போ பென்டன் ரீபூட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ்குள்ளே வந்தார் அப்படின்னா அது பிரச்சனையே கிடையாது. அவர் மாசாக காட்டினாலும் நமக்கு ஹாப்பி தான். அதே மாதிரி ஒஸ்ட்டாக மொக்கையை காமிச்சாலும் நமக்கு பெரிய பிரச்சனை ஆக போகிறது இல்லை. ஏன்னா பேசிக்காகவே ஒரு ஒஸ்ட் கேரக்டர் தான், அது ஒரு மொக்கையான கேரக்டர் தான். பட் இங்கே ஒரிஜினல் பென் டென்சன் வரான்றதுனால அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே எனக்கு படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவரை மாசாக காட்டுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். மேபி மாசாக காட்டினாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. பட் ஒருவேளை மாசாக காட்டாமல் தமாஸ் பண்ணிட்டாங்கன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். அதாவது பென்டன் ஃபேன்ஸ் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டென்ஷனை உண்டு பண்ணிடும், அது பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டை உண்டு பண்ணிடும். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பென்டன் ரீபூட் வந்து ஒரிஜினல் பென் டென்சனில் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா மொக்க பண்ணி விட்டுருச்சு, அதாவது பேரை கெடுத்து விட்டுருச்சு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தா அந்த மாதிரி காமிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். ஏன்னா வந்து ஏலியன்ஸ் பற்றி பயங்கர மாசாக காமிச்சிட்டு இருந்தாங்க. பட் ரீபூட்டு ஏலியன்ஸை எந்த அளவுக்கு மொக்க பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஏலியன்ஸை மொக்க பண்ணி விட்டாங்க. ஸோ பென் டென்சனுமே மொக்க பண்ணி விட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூனுக்கு மொக்க தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த கார்ட்டூன் சீரிஸ் ஜெல்லி ஸ்டோன்றதுமே ஒரு சைல்டுஹுட் கார்ட்டூன் ஸ்டோரி தான். ஸோ அதை வந்து பார்க்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், அது சைல்டுஹுட் தான், அதாவது சில்ட்ரன்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு கார்ட்டூன் சீரிஸ் தான். ஸோ அதில் நம்ம பென் டென்சனை இறக்குறாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி மாசாக இறக்க மாட்டாங்க, மொக்கையாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் அதே சேம் டைம் மறுபடியும் நம்ம பென் டென்சன் ஒரிஜினல் பென் டென்சன் திரும்பி வரப்போகிறான்னு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் மொக்க பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயமும் கொஞ்சம் இருக்கதாங்க செய்யுது. ஸோ நீங்கள் என்ன காய்ச்சி நினைக்கிறீங்க, உங்களோட பார்வையில் இதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பென்னுக்குன்னு தனிப்பட்ட ஒரு சீரிஸ் வருது தான் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேறு ஒரு சீரிஸ்குள்ளே உள்ளே வந்து அந்த கேரக்டரை மொக்க பண்ண வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. என் ஜென்ரேட் ரெக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அல்டிமேட்டில் பென் வந்தாலும் அதில் ஜென்ரேட் ரெக்ஸ் தான் ஹீரோவாக இருப்பார். ஸோ அவர் தான் மெயின் ஹீரோவாக இருப்பார். பென்னை லைட்டாக ஒரு மொக்கையாக தான் காமிச்சிருப்பாங்க. பென் வந்து பார்த்தீங்கன்னா ரேத்தா மாதிரி அடிக்கும்போது ஒரு டம்மி பீஸ் மாதிரி தான் தெரியும். ரேத் அல்டிமேட்டிலாம் இவ்வளோ மாசான ஒரு கேரக்டர் எனக்கு தெரியுது. அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ஃபா கேரக்டர் பயங்கர பவர்ஃபுல் தான். பட் ரேத்தை லைட்டாக டம்மி பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஸோ ஜென்ரேட் ரெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சீரிஸ் தான். பட் அதிலே லைட்டாக பெண்ணை கொஞ்சம் மொக்க பண்ண மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதுவே அப்படின்னா அப்போ இந்த ஜெல்லி ஸ்டோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள் எந்த மாதிரி பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு. பட் நம்ம டோட்டலாக பார்த்தீங்கன்னா கொலை சொல்ல முடியாது, பிகாஸ் இன்னும் அது வரவே இல்லை. வந்தால் நமக்கு தெரியும் அதை எப்படி பண்ணுவாங்கன்னு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன கேஸ் நினைக்கிறீங்க, ஒரிஜினல் பென் டென்சன் இந்த ஷோக்கு வருது சரியா இல்லைன்றதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா ரீபூட்டே வரலாம், ஓகே, பிகாஸ் ரீபூட்லாம் கரெக்டில் ஓடிட்டு இருந்தது. ஸோ ரீபூட்டே வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா மாசா காட்டினாலும் நமக்கு ஒரு சந்தோஷம் தான், தமாசா காட்டினாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் ஒரிஜினல் பெண்ணை வந்து தமாசா காமிச்சிட்டாங்க அப்படின்னா சத்தியமாக மனசால பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வருத்தப்பட ஆரம்பிச்சிருவேன். ஸோ நீங்கள் என்ன கேஸ் நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோஸில் ஏதாவது நாய்ஸ் தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க. இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகிட்டு இல்லை, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக வந்து இனிமேல் டிலே ஆகாது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் அடிக்கடி வீடியோ மேக் பண்ணுறேன். அண்ட் இவ்வளோ வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி நல்ல வீடியோ மட்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.